வணக்கங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா திரைப்படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னோட வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதை உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். கங்குவா திரைப்படத்தோட கதையை வந்து ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ள ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிச்சும் பொழுது அது பெருசாக போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா, ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம், பெருசாக ஒன்று பண்ணுறோம், இது நம்மளால எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும் தான் எழுத போறோம், ஆனால் எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்பதான் இவ்வளவு வருஷமா நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்கோம், கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட்டரா ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ டைரக்டரா இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டோம். 9 படம் பண்ணிட்டோம், இது 10வது படம். ஸோ இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு முயற்சியா கங்குவா இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அழகா வந்துச்சு. ஸோ அழகா சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டீம் இஸ் நாட் த பீப்புள், எ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர், டீம் இஸ் ஆல் எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அப்படிம்பாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் உலகம் வந்து நிறைய நேசையர்ஸால நிரம்பினதுங்க. ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அழகான மனிதர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இறைவன் அருள்ல என்னை சுத்தி எல்லாருமே உன்னால முடியும் சிவா, நீ பண்ணிடுவே சிவா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ற நபர்களா என்னை சுத்தி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சிங்க, ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமா முதல்ல ஞானவேல் ராஜா சார், எனக்கு வந்து 2011 வந்து நாங்கள் 10-11 வந்து நாங்கள் சிறுத்தை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ கிரீன்ல ஞானவேல் ராஜா சார் கூட திரும்பவும் இணையிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமா இருக்கு சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து, என் டீமை நம்பி இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமா இது வந்திருக்கு. நேற்றுக்கு எல்லாரும் டீமை பார்த்தாங்க படம். ஞானவேல் சார் நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. நான் அப்போ இல்லை, நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தேன். அந்த மெசேஜில் அவர் கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. இன்னைக்கு காலையில் வந்து அவங்க மேடம் நேஹா மேடம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சிருந்தாங்க விடிய காத்தால 6 மணிக்கு. அதை கேட்டும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு ப்ரொடியூசரா, ஒரு இன்வெஸ்டரா அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்கு. அஸ் அ ஃபேன்ஸா நான் த்ரூ அவுட் இந்த 2.5 இயர்ஸ்ல இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போவோம் இல்லைங்களா. அப்ப எல்லா இடத்துலையும் அன்பான ஃபேன்ஸ் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டு இருந்தது, சார் எங்க அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க, எங்க அண்ணனுக்கு இது செஞ்சிருங்க, இதுக்கு பண்ணீங்க சொல்லிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்க அண்ணனுக்கு நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையா சந்தோஷமா சொல்றேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும்.